ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சோள சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வெள்ளை சோளம் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டா சப்பாத்தி எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி. இங்கே பாருங்கள், வெள்ளை சோள மாவு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை சோள மாவு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டுடலாம். அதனால் அளவு முக்கியம். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு தண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணியை அப்படியே வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க மாவை அப்படியே கொட்டி கலந்து விட்டுட்டேங்க. நல்லா கலந்து விட்டுங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுது. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது. இதை அப்படியே பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி கலந்து விடுவோமோ அது மாதிரி கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள். நைஸாக இருக்குது பாருங்கள். நமக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல்லில் வச்சு தட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். நம்ம சாசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம திரட்டின சப்பாத்தி மாவை எடுத்து வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விட வேண்டாம். எண்ணெய் இல்லாமலேயும் ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும், நிறைய எண்ணெய் விட வேண்டாம். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். தெரியுதுங்களா? அவ்வளோதான். அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தட்டுக்கு மாற்றிட்டேன். இன்னொன்று போட்டேன் பாருங்கள். எண்ணெய் இல்லாமலேயும் ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயே விடலை இதில். இங்கே பாருங்கள், எண்ணெய் விடலை, அப்படியே தான் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். எனக்கு வெந்த மாவு தான். கொஞ்சம் கூட எண்ணெய் விடலை, நல்ல வெந்த மாவு தான். இங்கே பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக இருக்கும்.
எண்ணெய் விட்டு ஒரு சப்பாத்தி, எண்ணெய் இல்லாமல் ஒரு சப்பாத்தி. இங்கே பாருங்கள். மீதி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சோள சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு சோளம் சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.